வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு எத்தனை பேருமா? இவங்க தான் 4 பேரு. இவங்க எல்லாம் அவங்க மாமனாரை பார்த்துருக்காங்களா? இல்லைங்க, அப்புறம்தான் இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு. அப்பன்னா இவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சு ஈர புடவையோட கோயிலுக்கு போய் 9 சுத்த சொல்லுங்க. அங்க இருக்கிற மண்ணை அள்ளி கொண்டு வந்து மூட்டையா கட்டி வைக்க சொல்லுங்க. அப்புறம் அந்த கோவிலுக்குள்ள நவதீர்த்தம் இருக்கும். அதுல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து பொங்கல் வச்சு 11 பேருக்கு அன்னதானம் போட்டா ஓரளவுக்கு பாதிப்பு குறையும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஐயா, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். முதல்ல கெட்டது விலகட்டுமா, அப்புறம் நல்லதை பத்தி யோசிப்போம். நான் சொன்னதை செய்யுங்க. அப்புறம் அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள தினமும் விளக்கு ஏற்றி வைக்க சொல்லுங்க. கடல் தண்ணியை கொண்டு வந்து அவங்க பையன் மேல அவங்க கையால தெளிக்க சொல்லுங்க. ஒரு தாய் தாமா குழந்தைக்கு நல்லது நடத்தி வைக்க முடியும். அதோட முதல் படிதான் இந்த ராமேஸ்வரம். போயிட்டு வர சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். சரிங்க. பார்த்து இப்ப உடனே நம்ம ராமேஸ்வரம் போய் பரிகாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. இல்ல, அப்படி இல்ல ஜனனி. அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக இல்ல, நம்மளே ஒரு மாதிரி எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். நாளை பின்ன நம்ம போகாம விட்டோன்னு வச்சுக்கவ, அது நம்ம போயிருந்தா சரியா இருக்குமோ, போகலங்கிறதுனால தான் இப்படி ஆயிருச்சோன்னு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். அதனால தொலையுது, நம்ம போயிட்டு வந்துருவோம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் விட்டுரு, நம்ம நிம்மதிக்காக போயிட்டு வந்துருவோம். கரெக்ட், வாங்க கிளம்பலாம்.